love, कादर, इश्क, मोहब्बत, अमरूद। ஊரட்ட ஜட கூப்பிடுதே முத்தம்மா ஓ பின்னால நான் வாரேன் Try to make the room look little lively, Sharon. Maybe like putting a shelf. அந்த கண்ணாடியே கொஞ்சம் ஒரு மாதிரி மேலே ஒரு இது மாதிரி வர மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வர மாதிரி கீழே அதில் வந்து நிறையா பவுட்ரு அது வச்சாதான் வந்து சீப்பு இதெல்லாம் வைக்கிறது கொஞ்சம் புக்ஸ் அங்கே கார்னரில் இப்போ அந்த டேபிள் அது இருக்கும்ல ஸ்டூல் இருக்காங்க. இந்த லைட் எரியலையா? இதான் நம்ம மூவி போஸ்டர்ஸ் அதெல்லாம் கூட வந்து யோசிச்சு வைக்கலாம். சவுத்தில் ஆமாம் இதான் ஹீரோ போஸ்டர் சாமி படம்லாம் வைப்பலாம். B4 இருக்குல்ல ஒரு plug. B4 ஆ B1 தூக்கி B4ல போடுங்க. அதான் மாத்தி போட்டேன் நான் தினத்துல ஓடி போய் அச்சிட்டண்ட மட்டைய பாய்ஸ் முழுக்கும் போடுறேன் வெள்ளை கலர் சட்டைய மனுவை போட்டு பார்க்க அவன் கிட்ட காசு இல்லை நான் சீக்கிரமா ரிலீஸ் ஆனேன் பெட்டி கேட்கிறேன் புதுசா போன வாரம்தான் ஆச்சு எனக்கு கல்யாணம் அதுக்குள்ளே ஆஜராக கோர்ட்டுக்கு தான் நாம் போகணும் பொண்டாட்டி தாலி கயிறு மஞ்ச கூட காயல அம்போன்னு விட்டுட்டாங்க என்ன இப்போ சிறையில் மனுவை போட்டு பார்க்க அவகிட்ட காசு இல்லை நான் சீக்கிரமா ரிலீஸ் ஆனேன் பெட்டி கேஸில் Naksha. சர்ப்ரைஸ். Keep closing your eyes, okay? Don't open. சரி. One minute. எவ்வளவு நேரம் கண்ண மூடிங்கிறது? Ready? நீ ரெடின்னு சொல்லு. மூணு எண்ணெயும் கூட்டி தலை குளி வை. சரிங்க. அதை எடுத்து போய் தோட்டத்துக்கு போட சொல்லு. ஜனனி வாய் சீக்கிரம். I have a really feeling that I traveled. I mean, it's good because theatre, when you put up a play, is a travel. What is beautiful is what you are doing is you are doing lot of subtext. You imagine lot of elements of their character, and most probably is the right way to work. If I am doing another big script of the play of Shakespeare, I will do the same thing. I will ask to the actor imagine that life, and we will have more. Why we should only do this scene which is in the book? Who said that? I will invite you. Imagine the entire life of Mass, entire life of Kana, entire life of Jack, entire Jack of Janani, entire life of Nourish. It will help you. Even in the play, it's just Juliet little bit. It's all Romeo. I am ready to change because there's no holy books. Even include Romeo and Juliet. Even the death scene where he realizes about being a Chandala. What about her? When does she realize being a upper caste and like that difference? And
Improvise. Tell me. You are the person who are bringing me message from Juliet. Bring me messages. I am not against. Right? I am ready to change. In fact, you started questioning it. We will question him, and I added that scene because I accept it. There is no information about Juliet. நேற்று தான் இவங்க உங்களுக்காக ஹேஷ்டேக் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு தான் வீடியோ வெட்டினாங்க உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி. ஐயோ அவங்க அம்மா வந்து முடியல ஒரு இவ்வளோ கூட வெட்ட மாட்டாங்களாம். கூந்தல் கல்யாணத்துக்காக அழகாக வளர்த்து வச்சுருந்தாங்க. நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறது? என்னை ஃபாலோ பண்ணி இது பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப்பே வச்சுருக்காங்க ஃபேஸ்புக்கில். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்ட்ரோல் கொடுக்குது. நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ, நான் இந்த மாதிரி முடி வச்சுருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நான் பசங்க ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு, பாரு ஈவேராவோட பேத்தி இப்போ வந்து பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆமாம் அதையும் நான் செய்வேன். நான் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஜாதி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அது பெரிய டெமன் தானே, ஒரு பெரிய அரக்கன் மாதிரி உட்காந்துருக்கல, அதை பற்றி பேசணும் அப்படின்னு. நான் அவங்க கதை ஆஃப்கோர்ஸ் எனக்கு படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். அதையே ஒரு கதையாக பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு அப்புறம் ஒரு கிளாசிக்கல் கதையே பண்ணலாம், ஒரு மித்தாலஜி, ஒரு மித்தான கதை. உங்கள் கதையும் ஒரு காலத்தில் ஒரு மித்தாக தான் ஆக போகுது அது. ஸோ அந்த மித்தான கதையும் இந்த கதையும் பரவாயில்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமியோ ஜூலியட் வந்து அதுக்கு ஜாதிக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதில் இந்த அவங்களுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய பகை இருக்கும், அது காரணம் எதுவும் தெரியாது. ஸோ அந்த கான்டெக்ட்டில் பண்ணலான்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் உதாரணத்துக்கு அந்த கதையில் ஒரு கதாபாத்திரம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும், இந்த மாதிரிலாம் நீ பண்ணினா சங்கர் கௌசல்யாவுக்கு என்ன நடந்துச்சா தான் உனக்கு நடக்கும். ஸ்டார்டிங் என்னோட பேர் கௌசல்யா. நான் வந்து பழனியிலேருந்து பொள்ளாச்சிக்கு வந்து ஒரு கல்லூரிக்கு படிக்க போயிட்டுருந்தேன். படிக்க போயிட்டுருக்கும்போது அங்கே காலேஜில் வந்து என்னோடய சீனியர் வந்து என்கிட்ட 2வது நாள் ப்ரப்போஸ் பண்ணார், என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் அந்த இடத்த விட்டு நான் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி வந்து நின்று என்கிட்ட பேசினார், என்னை வந்து விரும்புகிறதா சொன்னார். அப்புறம் சங்கர் வந்து அப்படி சொன்னதுமே எனக்கு அது செட் ஆகாது, ஏன்னா என்னோடய குடும்ப சூழ்நிலை தெரியும். என் குடும்பம் என்னென்னா லவ் பண்ணால் கொலை பண்ணுவாங்க, லவ் பண்ணக்கூடாது, லவ் வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு எனக்குள்ள எங்கள் வீட்டில் எனக்கு பழக்கி வச்சுருந்தாங்க. So I feel like that quality does it come across in Janani before is what I'm saying. Like, you know that Jack is a romantic. Like, he will, like, if he falls in love, he will just like he went and tattooed Malini's whatever Shakti's name on his chest. So what is it about that quality about Janani which made her, because a girl in a village, I'm saying in her context, that makes her go for it? I get Janani, why she, whether she has been in love or what she will do when she falls in love, we don't know that part or about what her. she'll do when she has a crush or attracted to someone. That's why I wanted to explore that. As a person, how will love change her? She will be okay, very reserved, or not like go completely, or she'll go surprise over them, or I'll surprise go my over friend. the hill and scream and the madri. That way we know nothing about Janani. Shall I compare thee to a summer's day? Thou art more lovely and more So temperate. you take and you say, this person maybe I would love him, but I don't know who it is. He didn't mention his name. One letter, you don't like the name. It's Prithviraj. I don't like this name. It's something is nonsense.
The reason of love, there is no reason. ஜனனி, இன்னைக்கு நீ ஏன் டியூஷனுக்கு வரல? நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். Don't throw everything. For example, this one, Yeah, I'm trying. இன்னைக்கு நீ ரெட் கலர் சல்வார் போட்டு வருவேன்னு நினைச்சேன். Hi, darling. you are really asking yourself, what is love? This is the reason I am fighting for this scene. Even it's not in Shakespeare, and Shakespeare will retain it in grave. Why I added this? But and also you asked me. There is nothing about Juliet. I gave you a scene and you are not happy. Please do it. I never said I'm not happy. It's almost like I give you this chocolate. You're not happy with this chocolate. Yes. For you, scenes are like chocolates. Eat. Come. We're fighting for Juliet. போலாம். படிக்கலாம் அழகா தான் இருக்கு. ஜிமாவே எப்படி தோணுமா? அப்படியே செத்துடணும்னு தோணுமா? நாளை யாருக்கு சாப்பிடணும்? எதுக்கு சாப்பிடணும்? காதல்னா? Or one of these poems say, என்னை பார்த்தா உனக்கு காதல் வரலையா? என்னை பாரு, பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு காதல் வரும். ஏன்னா நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் எனக்கு காதல் வந்துச்சு. Something like this one, then you look. பார்த்துக்கிட்டே இருந்தால் காதல் வருமா? Because he brought something beautiful. He said, "It's a love. Is a love come by look." It can be one letter which is like this can disturb. No, because I remember one of the friends who asked me when we were young, like, ஆமா என்னமோ அப்படி தொட்டா காதல் வந்துருமா? அது என்ன இருக்கு அந்த டச்ல என்ன இருக்கு? She used to be like, you know, what is so crazy about that touch? She used to be so. So you touched him. He said, nothing. கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வருமா? ஃபர்ஸ்ட் நைட்க்கு அப்புறம் வருமா? கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பிடிக்காம போயிடுச்சுன்னா காதல் லவ் ஒன்றும் வரலன்னா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் சரி வராது. I think we are on the way. Because when you are reading this letter, we understand you are longing. The one point you start dancing with, and you are the dreaming. I think we are preparing Juliet to the meeting. And we are doing. What is very surprising in Shakespeare is no preparation. Hand is like a holy shrine that my hand is unworthy to visit. My two lips are standing here like blushing pilgrims to make things right with a kiss.
doesn't. The size of difference her lips too. Jack, டேய் வா வா. Where are you from? Jack. Hey, what are you doing here? I'm something I don't know. Colony boss. Did he touch you? Where? He kissed you? I kissed you. அப்படியே வானத்துல இருந்து நட்சத்திரத்தை பறிச்சு வச்ச மாதிரி கண்ணு மாமா. அவ லிப்ஸ் அப்படியே கடல்ல மிதக்கவே. சொல்லு யாருன்னு சொல்லு. ஜனனி. ஜனனியா? என்ன ஊரு? நம்ம ஊர் தான் மாமா. வைஷ்ணவ நகர். கிருஷ்ணவ நகரா? செம பேர் இல்ல மாமா. ஜாக் ஜனனி. எப்படி மாமா? மாமா எங்க மாமா போயிட்ட? வைஷ்ணவ நகர் தானே? மாமா எங்க மாமா வர? மாமா எங்க மாமா போற? ஓ என் டார்லிங் வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறியா? நீ இப்ப ஃப்ரீ தானே? நான் சாப்பிடல, நான் வீட்டுக்கு போறேன். நீ போய் அந்த கக்கூசை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வா. மாமா என் டார்லிங் ஏரியாவுக்கு போய் பொண்ணு கேட்க போலான்னு கூப்பிட்டா அங்க போய் கக்கூஸ் க்ளீன் பண்ண சொல்றியா? என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுது? பிரஸ்டீஜா? டேய், உனக்கு எல்லாம் பிரஸ்டீஜ் கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. வேணும்னா ஒரு நாளைக்கு மட்டும் நான் அந்த காளியம்மா வேஷம் போடுறதுனால எல்லாரும் என் முன்னாடியே வந்து கும்பிட்டு என்ன சாமியா பார்ப்பாங்க. அதுக்கு முத நாளும் மறுநாளும் அவங்க வீட்டு பிய நான் தான் வரணும். அந்த கருங்காலி அம்மா மேல சத்தியமா சொல்றேன் மாமா, அந்த பொண்ணை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். Why I'm fighting like this? The struggle Romeo is facing is what we were discussing at Pankaj, is about caste. Romeo is facing the problem of caste. Even he fall in love, but he didn't face love problem. He's equally facing the problem. And you are facing that Juliet is a person who is facing all the trouble from love. Or Romeo is facing all the trouble from caste system. I will say social system. So you are not fighting the same. காலேஜ் முடிஞ்சு 1 மணி நேரம் லேட்டாக தான் முடியும். அதனால நான் அவுட் பஸ்ஸில் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படி போகும்போது சங்கர் இருந்துட்டு என் கூட என்னை விடுறதுக்காக பழனி வந்தான்.
அப்போது பழனி வரும்போது அந்த கண்டக்டர் வந்து நான் சங்கர் கூட இருந்ததை பார்த்துட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ஒரு பையன் கூட வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, எனக்கு அவரை தெரியலை. அப்புறம் வீட்டுக்கு போன The conductor is denounced to the mother, saying, I saw your daughter with a boy. Then she went home, called Shankar. She used very, very bad words to insult him, to shout him. Jack. அம்பேத்கர் காலனி. நீங்கள் பெரிய ஆளானா போய் கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பெரிய ஆளான கணக்கு பண்றியா? தங்க பார், நாங்கள்லாம் 10 வீட்டுக்கு படி அளக்கிற சமுதாயம். ஆனால் நீ 10 வீட்டு படியேறி பிச்சை எடுக்கிற நாய். நீ உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா? தங்கெல்லாம் சும்மா விடக்கூடாதுரா. உங்களெல்லாம் கொண்டு போய் உங்கள் தாயோட கருவு இருக்கு பார், அந்த கருவில் வச்சு கருவா இருக்கும். நீ யாரா? நீ நான் உனக்கு தூதா? உடுமலைப்பேட்டையில் கௌசல்யா சங்கருக்கு என்ன நடந்துச்சு தெரியுங்கள? அதே தான் நடக்கும் உங்களுக்கும். உங்களெல்லாம் வாழ விட மாட்டோம். செத்த பணத்தை கூட்டுறானுங்க, செத்த பணத்தை கூட்டுறானுங்க. 10 தடவை நைசூர். காலையிலேருந்து வாசிக்கிறோம். குடிக்க தண்ணி கேட்டால் குழா பைப்பில் குடிச்சிக்கிறதா, குடிக்க தண்ணி கேட்டால் குழா பைப்பில் குடிச்சிக்கிறது. சினிமா தியேட்டரில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து அந்த தரையில் தான் உட்காந்து பார்க்கணும். ஆமாண்டா, பணத்தை அடிக்கிறவன் பையன் பணத்தை தானே அடிக்கணும். பீ எழுறவன் பையன் பீயை தானே அழணும். வேறு வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடாது பாரு. சினிமா தியேட்டரில் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்து அந்த தரையில் தானே உட்காந்து பார்க்கணும். சினிமா தியேட்டரில் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்து அந்த தரையில் தானே உட்காந்து பார்க்கணும். இப்போது சங்கர் அந்த ஜாதியாக இல்லாமல் இருந்திருந்தாருன்னா, வேற ஒரு ஜாதியாக இருந்திருந்தாருன்னா உங்கள் வீட்டில் ஒரு வார்த்தையே இதை சொல்லியிருக்காங்க. எஸ்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. உங்களுக்கு ஜாதிங்கிற ஒரு விஷயம் எப்போ கிளியராக அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சது? உங்களுக்கு எப்போ அது முதல்ல அந்த விஷயம் உங்களை பாதிச்சது? ஆனா அது என்னன்னா, அதை உணர முடிஞ்சது அப்படின்னா என்னோட 7th ஸ்டாண்டர்ட்ல என் ஃப்ரெண்டு நானும் ஸ்கூல் விட்டு வெளியில வந்துட்டு இருந்தோம். எங்க அப்பா என்ன பிக்கப் பண்றதுக்காக வந்தாரு. அந்த பொண்ணை பார்த்து உடனே சொன்னாரு, அந்த பொண்ணு கூட நீ பேசக்கூடாது, பழகக்கூடாது, ஏன்னா அந்த பொண்ணு கேட்காது பொண்ணு. அப்புறம் என்னாச்சு? நான் அதுக்கப்புறம் அவர் முன்னாடி என் ஃப்ரெண்டு கூட நான் பேசிக்கல, மற்றபடி ஃப்ரெண்டாவா தான் இருந்தேன். ஆமால, சின்ன வயசுலேருந்து காலனி பசங்க கூடலாம் பேசக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. நீ ஏன் காலனியில் பிறந்த? இங்கே பிறந்திருக்கலாம்ல. நானாவது காலனியில் பிறந்திருக்கலாம். உன் கை பிடிச்சிருக்கு, கால் பிடிச்சிருக்கு, கண்ணு மூக்கு உடம்பு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் உன் ஜாதி மட்டும்தான் எதிரியா இருக்கு. உன் பேரை மாத்திக்கிறியா? மாற்றிக்கிறேன். இப்போ என் பேர் ஜாக் இல்லை, ரோமியோ. ஜனனி, அதோ தெரியுதுல நிலா, அதோட சாட்சியை சொல்கிறேன். நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன். நிலாவை சாட்சியா சொல்லாத. அது தினம் அதோட உருவத்தையும் இடத்தையும் மாத்திட்டே இருக்கும். உன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நான் நம்புறேன். என் மேலே சத்தியமா? நீ தான் என் உயிர். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, அதில் மீண்டும் நம்ம வரப்போகிறோம். அந்த டேஞ்சர் இந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. ஜாக்கை விட you feel more because she feel aggression can be from our family. நீங்கள் சொல்லலாம், வீட்டில் யாராச்சும் பார்த்தா போதும் உன்னை கொண்டுடுவாங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லி தான் வளர்த்தாங்க, உன்னை தொடக்கூடாது, நீ சாப்பிட்ட டம்ளர் நான் சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்ட தட்டு நான் சாப்பிடக்கூடாது. அப்படி நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ்றது. உன்னை தொடாமல் நான் எப்படி காதலிக்க முடியும்? எங்கேருந்து வந்தது ஜாதி, எங்கேருந்து வந்தது ஓன் ஜாதி, எங்கேருந்து வந்தது ஏன் ஜாதி? ஒரு இன்னோசென்ட்டாக தான் அதை கேள்வி பண்ணோம். ஒரு இன்டெலெக்சுவலாக நம்ம அது ஜாதியை கேள்வி பண்ணவே கூடாது, இல்லைன்னா அது ஒரு ரிவெண்டிகேஷன் ஆகிடும். ஒரு சின்ன பிள்ளைக்கு
நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயம் தான் ஜாதி. புரியவே புரியாது. கருப்பா வெள்ளையா அதெல்லாம் புரியும் அவளுக்கு. கலர் நீங்கள் போய் காஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி நம்ம ரெண்டும் கல்யாணம் பண்ணால் நம்ம பிள்ளைங்க எந்த ஜாதியாக இருக்கும் அப்படின்னு வேணால் நீங்கள் கேட்கலாம். நம்ம எந்த ஜாதி அப்படின்னா, ஓ நம்ம பிள்ளைங்களுக்கு ஜாதியாக இருக்காதுல்ல, அங்கே தான் நம்ம ட்விஸ்ட் பண்ணலாம். ஒன்றும் பிள்ளைங்களுக்கு ஜாதியே இருக்காது, இல்லைன்னா 2 ஜாதியாக இருக்கும். 2 ஜாதியை வச்சு எப்படி மேனேஜ் நீங்கள் ஜாதியை மல்டிப்ளை பண்ணிடலாம். இருக்கிற ஜாதி பத்தாது, ஜாதி ஆரம்பிச்சிடலாம். 2000 ஜாதி 1000 ஜாதி இருந்தால் 2000 ஜாதியை உருவாக்கிட்டு போயிடலாம். சப் கேட்டகரிஸ் கேட்டகரிஸ். போகலாம் போகலாம் பாதி கோட்டிங்க போங்க போங்க ஓடி ஓடி. ஆக்டர்ஸ் எடி வாட் ஆர் டூயிங் யூ ஆர் நாட் மரி எந்த ஏரியா? I am C'est quoi dressing comme ça? Attends, écoute, up. comme ça. Avec nous. On s'en jamais. Franchement. Ah, okay. Tu enlèves ton. Ouais. Tu enlèves ça et tu mets ça. Personne ça. Et tu mets une chambre. Gestures. Do gestures. Cinema Okay. fight, we can buy So a hand. you can understand Tu peux faire toutes les scènes. Je pense que tu peux faire toutes les scènes. what is again. Tu veux. Repeat. Ça demande des changements. Là, franchement, personne ça. Même moi, le qui sait. Tu fais la blague. Repeat. Okay. Again is this I think Abhi was saying again. Repeat again. Yeah, yes. Sometimes you have nothing to say. You know that. Sometimes you have nothing to say. I tell you, theatre is about dynamic of a story, nothing else. Story decides. Story is going. If you have the luck to be with the story, you will be with the story. It's not the inverse. Never forget this. Story have their own dynamic. They, if you are enough lucky to be part of this dynamic, and if they accept to be in this dynamic, and they jump in this river, they will be part. Include me. If I'm not there, the story will find another director. Doesn't matter. love, காதல், இஷ்க், मोहब्बत, प्यार, amour. Hey, that's good. But you also smile like a child. I know what is love now. You can literally think this. Je sais que c'est dur, mais on va y arriver. Toi, il faut que tu sois là,
Mais moi, je fais quoi maintenant? Il faut qu'on le sente, mais qu'on sente tellement subtilement. Et à mon avis, c'est Janani! Quelque chose. Mais laisse-toi libre, laisse-toi le corps de nourrice agir. Tu vois, comme parfois elle est complètement folle. Laisse-la, parce qu'il n'y a que ça qui peut marcher. Si on cherche une solution, je dirais, un peu spédo-réaliste, ça ne marchera pas. Il faut que ça soit théâtral. Parce que tu es un personnage théâtral, il faut que ça soit théâtral. Il faut d'un coup, on échappe tout. On dit, bah, alors, voilà, c'est bon. Mais... Happy ending, et tu sais pas, tu racontes n'importe quoi. Ben, comme ça, kiss. Ok. Ready, clap. Thank you. இனிமேல் என்னை வந்து காலேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே மதுரைக்கு போய் மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. எனக்கு வந்து அந்த நேரத்தில் சங்கரை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட என்னோடய வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது சத்தியமாக என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். அப்புறம் சங்கர்கிட்ட இந்த மாதிரி வீட்டில் நான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோமே, சங்கர் நீ கிளம்பி வா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இறந்துருந்தாங்க. மறுபடியும் எங்கள் அம்மாவை என்னால் இழக்க முடியாது அப்படின்னு மெசேஜ் பண்ணால் அதையும் என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ சரி, எது நடந்தாலும் அது ஒரு நாளாவது கூட இருந்தாலும் சரி, அது சங்கர் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வீட்டை விட்டே வெளியில் வந்தேன். அப்போ தான் Juliet made the same choice. She lived only 3 days. She said, if I have to have at least one day happy, it's enough for me. I will run away with you. You can continue. அப்போ தான் சங்கருக்கே தெரியும் நான் அவனை அவ்வளோ விரும்புகிறேன் அப்படின்னு. டெய்லியும் பேசிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் வார்த்தைகளால் நான் காதலிக்கிறேன்னு அது வரைக்கும் அவன்கிட்ட நான் சொன்னதே இல்லை. ஆனால் அந்த உணர்வு 2 பேர்த்துக்கும் இடையில இருந்துகிட்டே தான் இருந்தது. ഇവളെ ജനനി എന്താ, ഇവളെ മുഴുവൻ നിങ്ങളുടെ കാലം സന്തോഷപൂർവ്വം ജീവിപ്പിക്കാൻ നിങ്ങളുടെ കൂടെ ജീവിക്കാൻ നിങ്ങൾ സമ്മതമാണോ? സമ്മതം. I stop. I know what you're going to do. Now it become my idea. Why you want to make a pre-marriage? We are doing is like in cinema. Go temple and all. Even see worse than cinema because you want to show me Christians, Hindus, Muslim marriage. Ha, my God, what is, you are behind the religion and nonsense. I mean nonsense because that's not the way we can share this with the public. Not we, theatre people. We are doing Chandala, we are not doing... I think the entire marriage must happen on the ritual, which can be beautiful because so fragile is the church. And all of you on. I will tell you, like I said this morning, recompose a world of, a kind of utopic world in this small ritual. All of you together, then Christian, Muslims, Hindu, I don't care. All of you believe in this love, but it's like your story is like this ritual, you can break any time. Can you go at that point? And I don't care if it's a dream, is real. The song come in films like a interior monologue, kind of interior thing. Suddenly we express what we are inside, songs. And some is almost, is always kind of, suddenly they stop saying, I love you. Boom, songs are immediately after that stop. Like let the breathing. So Richa is a very good film vision. But I don't know how we are going to do it in Paris, but that's another problem. Can we go the entire scene on the rickshaw? All of you.
Jack, I will bring you happy flowers from the mountains, bluebells, dark hazels, and rustic baskets of kisses. I want to do with you what the spring does with the cherry trees. Jack, I love you. ஏன்னா சாதாரணமாக ஒரு இறுக்கமான சூழ்நிலையில தான் நான் வளர்ந்தேன். பெண் வந்து வேகமாக நடக்கக்கூடாது, நடந்தால் சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட குடும்பத்தில் பெண்களை வச்சுருந்த நிலமை. இங்கே வந்து எனக்குன்னு ஒரு குழந்தைத்தனம் இருந்தது. அந்த பறை அடிக்கும்போது சாதாரணமாக எங்கள் வீட்டில் இருக்கும்போது அதை ரொம்ப மோசமாக பார்ப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் கூட நான் போய் நின்னது கிடையாது. வீட்டுக்குள்ளே பாட்டு போட்டு ஆடுனா கூட அதை அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே வந்து சங்கரோட வீட்டில் வந்து இருக்கும்போது அந்த பறை வாசிக்கிறதுக்கு எல்லாரும் முன்னாடியும் என்னால் ஆட முடிஞ்சது. எனக்கு அது ஒரு ஃப்ரீடமாக தெரிஞ்சது. ஏன்னா நான் நானாக இருக்கேன். அப்பாவோட வாழ்க்கை தானே ஒவ்வொரு அம்மாக்களும் வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கையை வாழ்றது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும், துவைக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். அவங்க இதுதான் அவங்களோட வாழ்க்கையா இருக்கும். இதுதான் வந்து எனக்கும் அவங்க அறிவுறுத்துற மாதிரி அவங்க மாத்தினாங்க. நான் வந்து என்னோட முடிவுக்குன்னு என்னோட கருத்துக்குன்னு எந்த ஒரு குரலும் நான் கொடுக்க கூடாது. சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் ஆச்சுன்னா பெண்கள் எல்லாம் இப்படிலாம் இருக்கணும்னு. அது எல்லாமே இந்த சங்கர் வீட்டுல உடம்புது. எல்லா ஆண்களுக்குள்ளேயும் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு ஆணாதிக்கம் இருக்கும். ஆனா இந்த காதல் அப்படிங்கிற ஒரு இது வந்தனாலேயே இயற்கையாவே அமைச்சுட்டு அந்த உணவு எடுத்து சங்கருக்கு வந்து என் மேல ரொம்ப பார்ப்போம். நான் ஒரு 5 நிமிஷம் என்னோட முகம் வாடி இருந்தாலே அவன் சரி பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் அவன் செய்வான். Romeo was a metal, become a gold because of love. I have seen feeling Shankar, he was a normal man, right? But because of love he become gold. Both had a big transformation, not only Kausalya, he also become someone very taking care of her, become an angel, you can say. When we are hearing this, we have the impression he was an angel.
ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்த்துக்க மாட்டாங்க, சரி போனால் போதும், இந்த பையன் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கா பார்ப்போமே. இல்லை, அப்படி அவங்கனால ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே முடியல. வீட்டை விட்டு போயிட்டா, என் சாதி கௌரவம் போயிடுச்சு. இனிமேலும் இவளையும் சரி இவளை கட்டிக்கிட்டவனும் சரி உயிரோட விட்டா நான் எப்படி கௌரவமாக வாழறது? நான் சொல்றது கேளுமா, நீ சின்ன பொண்ணு, உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. வா வீட்டுக்கு போலாம். எங்கள் வீட்டிலேருந்து நான் போட்டுட்டு வந்திருந்த உடையிலேருந்து எல்லாத்தையுமே அவங்க கழட்டி கொடுக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே நின்னாங்க. செருப்புலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் கழட்டி கொடுத்தேன். அப்போது செருப்பை எங்கள் அம்மா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே நின்று வாயால் பிச்சு தூக்கி எறிஞ்சாங்க.
சங்கரை மட்டும் கொள்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் ஒருவேளை கர்ப்பமாகி அந்த குழந்தை வந்து என்னோட கருவுல வளர்ந்தா அவங்களோட சாதி புனிதம் போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னையும் கொலை பண்ணாங்க. அப்போ அவங்க சாதி புனிதம்ங்கிறது ஒரு பெண்ணை மையமா வச்சுதான் இருக்கு. அதனாலதான் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay. Why do you have to choose one over the other? That's something I have not understood. Like, it doesn't have to be this or that. Love is there. But I feel like in a real situation, you can negotiate. You can find ways. Love is the basis of existence. I love you, I love you. I don't have to get married to love someone. I can love someone without getting married. For love, no one should die. பர்சனலாக நான் வந்து லவ் வந்தால் எல்லோரும் அப்படியே பைத்தியம் மாதிரி ஆயிடுவாங்க. இவ்வளோ நாள் நான் அதை அக்செப்ட் பண்ணல. ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு அப்புறம் ஓகே நிஜமாகவே அப்படி தான் இருக்குது அப்படின்னு நிஜமான வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது போல் அப்படின்னு தெரியுது. இவ்வளோ நாள் நான் அப்படி யோசிச்சது கிடையாது. ஓகே லவ்னா தெரியும். சாரி. அப்பீல் போயிருக்கும். இப்போ இந்த கொலையில் ஈடுபடலைன்னு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்த எங்களுக்கு ஒவ்வொரு இன்சிடெண்ட்லையுமே அது எங்கள் அம்மா உடந்தையாக இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா அவங்க அண்ணன் உடந்தையாக இருக்கார். தொடர்ந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு கூட சங்கரோட வீட்டில் எங்களால் தங்க முடியாது. ஊரில் இருக்கிற எல்லாத்தோட வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு நாள் நாங்கள் போய் படுத்து தூங்கின நாட்களும் இருக்குது. ரோமியோ ஜூலியட்டில் வந்து ரோமியோ சங்கர் மாதிரி தங்கமாக மாறினாலும் ரோமியோ இறந்துட்டான்னு தெரிஞ்சவுடனே ஜூலியட் வந்து தற்கொலை பண்ணிப்பா. ஆனால் உண்மை கதையில் வந்து ஜூலியட் இறந்துருவா. அவங்க கதையில் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. ஸோ எங்களுக்குள்ளே இருக்க பெண்கள்லாம் என்ன சொன்னால், நீங்கள் வந்து 2 பேரையும் கொல்லக்கூடாது, யாராச்சும் ஒரு ஆள் தப்பிக்கணும், அந்த பெண்ணு தப்பிக்கணும், பொண்ணு தப்பிக்கணும். அடிக்கடி இந்த அபிநயா அஞ்சனா நாடகத்தில் இருக்க ஃபுல் பெண்கள் வந்து என்னோட டிஸ்கஸ் பண்ணுவேன். எனக்கு நான் வந்து இந்த நாடகத்தை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லப்போனால் உங்கள்கிட்ட உங்கள் கதையை உங்களை பேட்டிக்கிறது வந்து புரிஞ்சிக்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து சங்கர் வந்து ரோமியோ மாதிரி தங்கமாக மாறி இருக்கான் மனுஷனா. ஒரு சாதாரண ஒருத்த மனுஷன் தங்கமாக மாறி இருக்கான் காதல்னால. சண்டாளான்ற ஒரு குழந்தை உருவாயிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க உங்கள் 2 பேருமே அழிக்கணும் பார்த்தாங்க. ஏன்னா அந்த சண்டாளா தான் வந்து ஜாதியை ஒழிக்க முடியும். ஏன்னா அவன்கிட்ட தான் அந்த ஆயுதம். அந்த பிள்ளைக்கு சண்டாளான்னு பேர் வச்சது காரணமே ஆயிடுவாங்க. Juliet's chamber. Oh look, my God, this looks like a set. The lighting for the film, we must start from the darkness and slowly add in. And this window is beautiful. Okay, let Juliet go to the bed.
Jack, I will bring you happy flowers from the mountains, bluebells, dark hazels, and rustic baskets of kisses. I want to do with you what the spring does with the cherry trees. Jack, I love you.